மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம். ஆண்டவராகிய தேவன் 11 மாதங்களை ஆண்டவர் அற்புதமாக முடித்தார். ஆண்டவராகிய தேவன் நம்ம அழகாக நடத்தி வந்தார் 11 மாதம். நம்மளாக வந்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது. கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சார்னா வழி நடத்தினார். 11 மாதம் யார் தூக்கி சுமந்தா? ஆமாம், நமக்கு சுகத்தை கொடுத்தது யார்? கர்த்தர். 11 மாதங்களும் சுமந்தார், 11 மாதங்களும் நம்ம தேற்றினார். இந்த 12ஆம் மாதத்தில் முதல் நாளில் வந்திருக்கிறோம். என்ன ஆண்டவர் பேச போகிறார்? என்ன வசனம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார்? என்ன வார்த்தையினால கர்த்தர் இந்த மாதத்தை நம்ம கடந்து செல்ல போகிறோம்? போன மாதம் அழமையான ஒரு மாதம். அந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு ஆதரவாய் இருப்பேன். அது நிச்சயமாக நடந்துச்சு. நடந்தவங்கெல்லாம் கொஞ்சம் கரத்தை உயர்த்த காட்டுங்கள். ஆமென். ஆமாம், எனக்கு ஆண்டவர் ஆதரவாக இருந்தார். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம். ஒரு அருமையான வார்த்தை. 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். முதல் பகுதி என்ன சொல்றதுன்னா, கர்த்தரிடத்தில் என்ன வரணுமா? மனமகிழ்ச்சி. அப்படின்னா அதான் பாயிண்ட் நம்பர் 1. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி. முறுமுறுத்து இருக்கக்கூடாது. கர்த்தரிடத்தில் 11 மாதங்கள் நீங்கள் எனக்கு நன்மை செய்தீங்க, அதற்காக நன்றி அப்படின்னு சொல்கிற வார்த்தை தான் அந்த வார்த்தை. கர்த்தரிடத்தில் கசப்பாக இரு, கர்த்தரிடத்தில் எரிச்சலாக இரு அப்படிலாம் சொல்லலை. எப்படி இருக்கணுமா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக நன்றி செலுத்துங்க. 11 மாதம் பாதுகாத்தீங்களே நன்றி, 11 மாதம் பிள்ளைகளை பாதுகாத்தீங்களே நன்றி, 11 மாதங்கள் வேலை கொடுத்தீங்களே நன்றி, 11 மாதங்கள் என்னை ஆண்டவரே உங்களுடைய பிரச்சனத்தில் வைத்திருக்கிறேன் நன்றி. கர்த்தரிடத்தில் சொல்லுங்களேன், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு. ஆமாம், அப்படி மனமகிழ்ச்சியாக இருந்தால் வசனம் சொல்லுது, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள். அவர் உன் இருதயத்தின். 2வது, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை என்ன செய்வாராம்? அருள் செய்வார். இந்த மாதம் ஆண்டவர் அருள் செய்வார். நீங்கள் நன்றி செலுத்தும் போது இந்த மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவன் அருள் செய்வார். அப்போ யார் யாருக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பார்க்கலாம்? இதே வசனத்தை இந்த குறிப்பை வச்சுட்டு இன்னொரு பேரலாக ஒரு வார்த்தை படிக்கலாம். சங்கீதம் 32:8 எடுத்து வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் சொன்ன வார்த்தையில முதல்ல கர்த்தரிடத்தில் என்னவா இருக்கணுமா? மனமகிழ்ச்சியா இருக்கணுமா? அப்பொழுது என்ன செய்வார் ஆண்டவர்? இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு இந்த மாதம் உங்களுக்கு வேண்டிய எல்லா அரியசையும் கர்த்தர் முடிச்சுட்டு தான் 25 கொண்டு போவார். ஆமென். இந்த மாதத்துக்குரிய அபிஷேகம், இந்த நாமத்துக்குரிய வல்லமை, இந்த நாமத்துக்குரிய ஊழிய பாதை, இந்த மாதத்துக்குரிய வருமானம் எல்லாத்தையும் ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஆமென். அதுக்கப்புறம் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து. நம்ம சுய வழியில் போகக்கூடாது. இன்றைக்கி அங்கே இருக்குது, நீங்கள் அங்கே போகணும், இன்றைக்கி அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும், இந்த வேலையை வச்சுட்டு சர்ச்சை வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு கிடக்கக்கூடாது. நான் உனக்கு என்னமா போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டும். எங்கே வழியை கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எய்த்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்கக்கூடாது. நான் என்ன பண்ணணும், நான் எப்படி போகணும், ஏன்ட்டே வந்து கேட்கக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கே கொடுப்பார். வசனத்தை நீங்கள் நம்புங்க, கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு. இந்த மாதம் உங்கள் மேலே கண்ணை வைக்க போகிறார். ஆமென். உன் மேலே கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்ய போகிறாரு? ஆலோசனை செய்ய போகிறாரு. இன்னொரு வசனம் இருக்குது பாருங்கள், சூப்பர் வசனம். சங்கீதம் 121:1 படிச்சிங்கன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை. உங்கள் கண்கள் எங்கே இருக்கணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் சொல்றா, உன் கண்களை, ஆண்டவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்குமா இந்த மாதத்தில்? நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்கிறவங்களுக்குலாம் ஆண்டவருடைய கண்கள் பார்க்குமா? ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 123:3 எடுத்து வாசித்தீங்கன்னா அது சொல்லும், வேலைக்காரர் கண் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. வேலைக்காரன் கண்கள் யாரை? எஜமான் நோக்கி இருக்கும்போது. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, சங்கீதம் 32:8
இந்த வார்த்தை இருக்குது, நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை சொல்வேன். யாருக்கு சொல்கிறார் இது? தாவீதுக்கு சொல்கிறார். தாவீது என்ன பண்ணுறான், பச்சைவால் இடத்துல தப்பு செஞ்ச பொழுது நாத்தான் வந்து சொல்கிறான், நீ இப்படி தப்பு பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்டு மன்னிப்பும் கேட்கல, ஒன்றும் கேட்கல, தெரியாத மாதிரி வந்துட்டே இருக்க, இன்றைக்கி நீ என்ன பண்ண, மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி இந்த நான் உனக்கு போதித்து அப்படின்னு சொல்லி இந்த 8ஆம் வசனம் சொல்லுகிறது. மீதி உள்ள வசனம்லாம் என்ன சொல்கிறதுனா 1, 2, 3, 4, 5 படிங்களேன். 32ல் 1, 2, 3, 4, 5. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அவன் யாரா? ஆமென். இப்பதான் சொல்றார். யாரு? தாவீது சொல்றார், எவனுடைய மீறுதல், எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ. அடுத்த வசனம், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நீங்க பாக்கியவான். ஆமென். எவனுடைய அக்கிரமத்தை ஆண்டட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்பப்போ பாவம் செஞ்சிட்டிங்கன்னா தாண்ட மன்னிச்சிருங்க. இந்த மாதம் விசேஷமாக ரொம்ப ஜெபிக்கிற ஒரு மாதம். இந்த டிசம்பர் ஃபுல்லாக ஜெபிச்சு வாங்க. புதிய மாதத்தை புதிய வருஷத்தை ஆண்டவர் அற்புதமாக கர்த்தர் கொடுக்க போகிறார். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அடுத்தது, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இது யாருக்கு அந்த ஜெபம் பண்றாரு? யாருன்னா தாவீது. நாத்தான் சொன்ன பிறகு சொல்றாரு. அதுக்கப்புறம், இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று. அடுத்தது 5 நான் படிங்க. என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். இப்ப சொல்றாருதா, பாவத்தை உனக்கு அறிவிச்சிட்ட ஆண்டவரே, என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வார்த்தை சொல்றார். கர்த்தர் 8ஆம் வசனம், உன்மேல் கண்ணை வைத்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. இந்த மாதம் ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிற மாதம். ஆமென். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை காண்கிற மாதம். அப்போ போன மாதம் காணலையா? அவர் எல்லா மாதமும் காண்றாரு. ஆனால் இந்த மாதம் விசேஷ விதமாக கர்த்தர் உங்களை காண்கிற தேவன். அப்போ நீங்கள் என்னவா இருக்கணும்? கர்த்தர் இடத்துல என்னவா இருக்கணுமா? மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்பர் 1 என்னவா இருக்கணும்? கர்த்தர் இடத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்பர் 2, நீங்கள் வேண்டி கொண்டதை என்ன செய்வார் அவர்? இந்த மாதம் ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு மாதம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இடத்துல எப்படி இருக்கணுமா? மன மகிழ்ச்சியாக இருக்கணுமா? அவர் என் இருதயத்தின் வேண்டுதலை எனக்கெல்லாம், உங்கள் இருதயத்தின் வேண்டுதல் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்புறீங்களா? ஃபினான்ஷியலில் தேவை இருக்குது, எல்லாத்துக்குமே ஃபைனான்ஷியல் தேவை இருக்குது. அந்த ஆண்டவர் இந்த மாதம் தருவார். நம்புறீங்களா? இந்த மாதம் ஆண்டவர் செழிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆண்டவர் இருதயத்தின் வேண்டுதலை இந்த மாதம் என்ன செய்ய போகிறாரு? அருள் செய்ய போகிறேன்னு சொல்லலை, அருள் செய்வார். நீங்கள் சொன்ன உடனே ஆண்டவர் கொடுப்பார். அப்புறம் நீ நடக்க வேண்டிய வழியில் நடக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வாராம்? உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். 4 குறிப்பு பார்த்துக்கோங்க. கர்த்தர் இடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. கர்த்தர் உன் இதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார். அதுக்கப்புறம், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த மாதம் ஆண்டவர் ஆலோசனை சொல்லுவார். நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பார், அறிவு கொடுப்பார், புத்தி கொடுப்பார். இந்த மாதம் ஃபுல்லாக ஆண்டவர் டேக் ஓவர் பண்ணிக்குவார். நம்புறீங்களா? இந்த கடைசி மாதம் கர்த்தர் ஆசீர்வாதத்தின் மாதம். கர்த்தர் தம்முடைய வல்லமையும் கர்த்தர் தம்முடைய பிரச்சனத்தையும் இந்த மாதத்தில் கர்த்தர் ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டோட வார்த்தையில் நிலைத்திருங்க. அப்போ நீங்கள் சீர்பெறுவீர்கள். கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். திருப்பி சொல்கிறேன், கர்த்தர் இடத்துல என்ன இருக்கணும்? மகிழ்ச்சி. 2வது, என் இருதயத்தின் வேண்டுதலை எனக்கு அருள் செய்வார். அதுக்கப்புறம், என்மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை. இந்த 3 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை இந்த மாதம் நடக்கும். சொல்லி ஜெபிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அதிகாரம் சங்கீதம் 37, சங்கீதம் 32 இதில் ஆண்டோட வார்த்தை இருக்கிறது. அதாவது 8வது வசனத்தில் 32ல் 8வது வசனத்தில் இருக்கிறது. குறித்து வைத்து இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619.
ഇതിനെല്ലാം ആയിരം